ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப் பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிர்தம் அமிர்ததாரை 1251 தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம், அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். இதன் இன்றைய தலைப்பு கும்பகோண பூர்வீகம், காஞ்சி ஸ்ரீமடமும் கும்பகோணமும் என்பதன் இறுதி பகுதி. காஞ்சி மடம் கும்பகோணத்திற்கு வந்து சேர்ந்த சமாச்சாரம் எல்லாம் இருக்கட்டும், திருச்சூரை பற்றியல்லவா பார்த்து கொண்டிருந்தோம். அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? காவேரி தீரத்துக்கு மடத்தை மாற்ற வேண்டி வந்தபொழுது அப்போதிருந்த சுவாமிகள் குறிப்பாக கும்பகோணத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். தஞ்சாவூருக்கு இன்னும் ரொம்ப கிட்டேயே பஞ்சநதம் என்பதாக 4 கிளை நதிகளோடு காவேரி பிரமாதமாக ஓடிக்கொண்டிருந்தார். அதுதான் திருவையாறு. திரு ஐ ஆறு, 5 ஆறுகள், அதுதான் பஞ்சநதம். பூலோக கைலாசம் என்று சொல்லப்படும் மகாக்ஷேத்திரம் அது. இன்னும் அநேக மகாக்ஷேத்திரங்களும் காவிரி கரையில் இருக்கின்றன. காவேரி துலாஸ்நான விசேஷத்திற்கு என்றே ஏற்பட்டதாக மாயவரம் இருக்கிறது. இப்படி பல இருக்கும் பொழுது கும்பகோணத்தை ஸ்பெஷலாக செலக்ட் பண்ணுவானேன் என்று யோசித்து பார்த்தேன். அப்பொழுது கும்பகோண மகாக்ஷேத்திரத்தின் மகாத்மியங்கள் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக அலைமோதிக்கொண்டு நினைவுக்கு வந்தன. முக்கியமாக இப்படி யோசித்து கொண்டே போகும்பொழுது, அட, நம்முடைய ஆச்சாரியாளின் அவதாரத்திலேயே கும்பகோண சம்பந்தம் இருக்கிறது போல் இருக்கிறதே. ஆதி நாளில் அவருடைய பூர்வீகர்களுக்கு கும்பகோண சம்பந்தம் உண்டு என்று தோன்றுகிறதே என்று ஆச்சரியப்படும்படியாக சில லிங்குகள், அதாவது இணைப்பு துண்டுகள் அகப்பட்டன. அதைத்தான் சொல்ல வந்தேன். திருச்சூர் என்பதை நம்பூதிரிகள் சிவபுரம் என்று சொல்கிறார்கள். தமிழில் சொன்னால், தமிழ்தானே மலையாளத்திலும் ஆதிபாஷை, அதனால் அப்படி சொன்னால் சிவப்பேரூர். புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு ஆரம்பத்தில் திரு என்பது சேரும். மெட்ராஸிலேயே அல்லிக்கேணி என்பதை திருவல்லிக்கேணி என்றும் ஒற்றியூரை திருவொற்றியூர் என்றும் சொல்கிறோம் அல்லவா? அப்படி சிவப்பேரூருக்கு திரு போட்டு சொன்னால் திருச்சிவப்பேரூர். திருச்சிவப்பேரூர் என்பது மருவித்தான் திருச்சூர் என்று ஆகியிருக்கிறது. திருச்சூருக்கு சிவபுரம் என்று பெயர் சொன்னேன் அல்லவா? சிவபுரம் என்று தமிழ்நாட்டிலும் ஊர் இருக்கிறது. பாடல் பெற்ற ஸ்தலம். அப்பர் சம்பந்தர் இருவருடைய தேவாரங்களும் அவ்வூர் சுவாமிக்கு இருக்கிறது. அது கும்பகோணத்துக்கு 3 மைலில் தென்கிழக்கே இருப்பது. கும்பகோணம் விஷயமாக சொன்னதற்கு இங்கேதான் காரணம் வருகிறது. ஒரு மகாக்ஷேத்திரம் இருந்தால் அதன் சாநித்தியம் அதை சுற்றி 5 குரோச ரேடியஸுக்கு பரவியிருக்கும். ஒரு குரோசம் என்பது சுமார் 2-2.25 மைல். அதாவது ஒரு மகாக்ஷேத்திரத்தின் தெய்வீக சக்தி அதை சுற்றி 10-12 மைல் தூரத்துக்கு உட்பட்ட வட்டம் முழுவதும் பரவியிருக்கும். பஞ்சக்ரோச எல்லை என்று அதை சொல்வார்கள். சிவபுரம் அப்படி கும்பகோணத்தின் பஞ்சக்ரோச எல்லைக்குள் இருப்பது. பெரிய நகரங்களை அவற்றை ஒட்டியிருக்கும் சின்ன ஊர்களோடு சேர்த்து இன்னும் பெரிய நகரமாக கிரேட்டர் பாம்பே, கிரேட்டர் மெட்ராஸ் என்றெல்லாம் சொல்கிற வழக்கம் இருக்கிறதல்லவா? பஞ்சக்ரோச எல்லையை அப்படி வைத்து கொண்டால் சிவபுரம் கிரேட்டர் கும்பகோணத்துக்குள் வந்துவிடும். தமிழ் தேசத்திலே கும்பகோண பஞ்சக்ரோச எல்லைக்குள் ஒரு சிவபுரம் இருக்கிறது. மலையாள தேசத்திலே காலடிக்கு அருகே ஒரு சிவபுரம், அதாவது திருச்சூர் இருக்கிறது. தமிழ் தேசத்திலிருந்து மலையாளத்துக்கு போய் குடியேறியவர்கள் தங்களுடைய பூர்வீக ஊர்களின் பெயர்களையே அங்கே வைத்தார்கள் என்பதற்கும் நிறைய சான்றுகள் இருக்கின்றன. இப்படி பார்க்கும் பொழுது 2 4 என்கிற மாதிரி என்ன ஊகிக்க தோன்றுகிறது? கும்பகோண சிவபுர வாசிகள் ஆதியில் மலையாளத்துக்கு போய் அங்கே தாங்கள் செட்டிலான ஊருக்கும் அந்த பெயரையே சம்ஸ்கிருதத்திலும் தமிழிலும் வைத்து, அந்த சம்ஸ்கிருத பெயர் அதே ரூபத்திலேயும் தமிழ் பெயர் திருச்சூர் என்று மருவியும் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறதல்லவா? அந்த திருச்சூரில் போய் பஜனம் இருந்துதான் ஆச்சாரியாளின் தாய் தந்தையர் ஈஸ்வரனிடமிருந்து வரம் பெற்று ஈஸ்வரனையே அவதார புத்திரராக பெற்றது. கும்பகோணத்துக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இதோடு முடிந்துவிடவில்லை. இன்னமும் கிட்ட உறவு சொல்கிறேன். ஆச்சாரியாளுடைய தகப்பனாரின் பெயர் சிவகுரு என்பது ரொம்பவும் பொருத்தமான பெயர். குரு என்றால் நேர் அர்த்தம் பெரியவர் என்பது. அதனால் உபதேசம் செய்பவரை மட்டும் குரு என்று சொல்லாமல்
தகப்பனாரையும் குரு என்று சொல்வதே வழக்கம். ஆகவே சிவ அவதாரத்துக்கு தகப்பனாராக இருந்தவருக்கு சிவகுரு என்று பெயர் ரொம்பவும் பொருத்தம்தானே. ஆச்சாரியாளுடைய அம்மாவின் பெயரும் இப்படியேதான். ஆரியாம்பா என்பது அந்த அம்மாவின் பெயர். எல்லாவற்றிலும் சிரேஷ்டராக இருந்ததால் நம் ஆச்சாரியாள் ஆரியர். அவருக்கு அம்பா, அதாவது அம்மா, அப்படி இருந்தவள் ஆரியாம்பா. சிவகுரு சமாச்சாரத்துக்கு வருகிறேன். இந்த பெயர் நான் ரொம்ப கேள்விப்பட்டதே இல்லை, கேள்விப்படுவதும் இல்லை. தென்னாட்டில் இல்லாத அநேக பெயர்கள் வடநாட்டில் வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் வடநாட்டிலும் கூட சிவகுரு பெயர்காரர்கள் இல்லை. இந்தியாவில் எங்குமே அந்த பெயர் வைக்கப்படுவதாக காணோம். ரொம்ப பேர் சிவனாகிய ஆதிகுரு அல்லது சிவனுக்கும் உபதேசம் செய்த குமாரசுவாமி இவர்கள்தான் சிவகுரு. மனுஷர்களில் சிவகுரு என்றால் அது ஆச்சாரியாளின் அப்பா ஒருத்தர் தான் என்று கூட நினைத்து கொண்டிருப்பார்கள். அந்த அளவுக்கு அபூர்வமாகத்தான் சிவகுரு என்ற பெயர் இருக்கிறது. ஆனாலும் தமிழ்நாட்டில் ஒரு ஊரை சுற்றி மட்டும் இந்த பெயர் சற்று அதிகம் காணப்படுகிறது. சிவகுருநாதன் செட்டியார், சிவகுருநாத உடையார், சிவகுரு பிள்ளைவாள் என்றெல்லாம் அங்கே காதில் படுகிறது. அது எந்த ஊர் என்றால் அதே கும்பகோணம்தான். கும்பகோண வட்டாரத்தில் மாத்திரமே சிவகுரு பெயர் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். ஏனப்படி என்றால் கும்பகோணத்துக்கிட்டே பஞ்சக்ரோச எல்லைக்குள் உள்ள அந்த சிவபுரத்தில் கோயில் கொண்டுள்ள ஈஸ்வரனுக்கு சிவகுருநாத சுவாமி என்பதே பெயர். முருகன் சிவனுக்கு குருவாகி உபதேசித்த சுவாமி மலையும் கும்பகோணத்து பஞ்சக்ரோசத்துக்குள்ளேதான் வந்து விடுகிறது. அங்கே பிள்ளைக்கு அந்த டைட்டிலை கொடுத்து விட்டோமே என்று இங்கே அப்பாவே சிவகுரு பெயர் வைத்து கொண்டிருக்கிறார். இவர் சிவனாகிய குரு, சுவாமிநாத சுவாமி சிவனுக்கு குருவாகிய அவருடைய பிள்ளை. மலையாள பிராமணரான சிவகுருவோ சிவ அவதாரத்தை பிள்ளையாக கொண்ட அப்பா சிவகுரு. ஒரே பெயரில் 3 தினுசு. மலையாள பிராமணருக்கு கும்பகோண சிவபுரத்து சுவாமியின் பெயர் இருக்கிறது. அவர் பிள்ளை வரம் வேண்டி தவம் இருந்தது மலையாள சிவபுரமான திருச்சூர் என்பதிலிருந்து என்ன நிச்சயிக்கப்படுகிறது? ஆதியிலே கும்பகோண சிவபுரத்திலிருந்து பரசுராமர் அழைத்து கொண்டு போன சோழிய பிராமணர்கள் மலையாளத்தில் குடியேறின ஊர்தான் திருச்சூர் என்றும், அப்படி போன குடும்பம் ஒன்றின் வம்சத்தில் வந்தவர்தான் சிவகுரு என்றும் தீர்மானிக்க தோன்றுகிறதல்லவா? திருச்சூரை சுற்றி வந்த வம்சாவளி பரவிய பொழுது சிவகுருவின் தகப்பனாரான வித்யாதிராஜரோ அவருக்கும் முந்தி ஒருவரோ காலடியில் செட்டிலாகி இருக்க வேண்டும். ஆனாலும் தங்கள் ஆதி ஊரான சிவபுரம், பிறகு மலையாளத்தில் சொந்த ஊரான திருச்சூர் ஆகிய இரண்டையும் அக்குடியினர் மறக்காமலே இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் வித்யாதிராஜர் புத்திரனுக்கு சிவபுரத்து சுவாமியின் பெயரான சிவகுரு என்பதை வைத்திருக்கிறார். அப்புறம் அந்த சிவகுரு புத்திரனுக்காக தபஸ் பஜனம் இருக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது திருச்சூருக்கே போயிருக்கிறார். ஆக ஆச்சாரியாளின் ஆதி பூர்வீக மூதாதைகளே கும்பகோணம் வட்டாரத்துக்காரர்கள்தான் என்று ஊகிக்க முடிகிறது. இதைவிட அந்த ஊருக்கு, அதாவது கும்பகோணத்திற்கு என்ன பெருமை இருக்க முடியும்? அங்கே சிருஷ்டிக்கான அமிர்த கும்பம் வந்து தங்கினதை விட சிருஷ்டியிலிருந்து விடுபட்டு அமரமான மோட்சத்தை அடைவிக்கும் அத்வைத அமிர்த கும்பத்தை லோகம் உள்ளளவும் ஜீவர்களுக்கு வற்றாமல் சுரக்கும்படியாக ஸ்தாபித்து வைத்துவிட்ட ஆச்சாரியாள் அந்த க்ஷேத்திரவாசிகளின் வம்சத்தைத்தான் தேர்ந்தெடுத்து அவதாரம் பண்ணினார் என்பதுதான் அதனுடைய மகா பெருமை. காஞ்சிபுரத்தில் இருந்த ஆச்சாரியாளின் ஸ்ரீமடத்துக்கு இன்னொரு செகண்ட் கேபிட்டல் அமைக்க நேர்ந்த பொழுது கும்பகோணமே அந்த பிரைஸை தட்டி கொண்டு போனதற்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம் என்று தோன்றிற்று. ஆச்சாரியாளோடு அலாதியான ஆதிசம்பந்தம் அந்த ஊருக்கு இருப்பதான காரணம் ராமருக்கு சூரிய வம்சம் என்பது போல ஆச்சாரியாளுக்கு சொல்வதானால் அந்த வம்ச பூர்வீகர்களுக்கு எது ஜன்ம நட்சத்திரமோ அது கும்பகோண ஜன்ம க்ஷேத்திரமோ அது கும்பகோண வட்டம் என்பது. ஆச்சாரியாளுடைய ஜீவித முடிவுடன் முடிபோட்டு கொண்ட ஊர் காஞ்சி, அவருடைய ஜீவித ஆரம்பத்துடன் முடிபோட்டு கொண்ட ஊர் கும்பகோணம். எப்படி என்றால் ஆச்சாரியால் சித்தி அடைந்த க்ஷேத்திரம் காஞ்சி, அவர் அவதார ஜன்மா எடுப்பதற்காக எந்த ஊரில் தபஸ் இருந்து வரம் பெறப்பட்டதோ அந்த ஊரின் மூலமான ஊரை அங்கமாக கொண்டது கும்பகோணம். அவரை பிறப்பிக்க நிமித்த மாத்திரமாக இருந்தவர் யாரோ அவருடைய பெயரை கொடுத்ததும் கும்பகோண வட்டாரம்தான். ஆச்சாரியாளின் ஆதி மூதாதைகளின் ஜன்மஸ்தலமாக இருக்கக்கூடியது அந்த வட்டம்தான். அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம்.
மாயப்பிறப்பருக்கும் மகாபிரியவாடி போற்றி.